கரூர் சம்பவம் தொடர்பாக விஜயால் அழிக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் சிபிஐ விசாரணையில் தோண்டி தொலாவி எடுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் தாவைக்க தலைவர் திரு விஜய் அவர்கள் ஜெயிலுக்கு போறது உறுதி. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 5 மாசத்துக்கும் மேலே ஆகுது. பட் இது வரைக்கும் நீதி கிடைக்கல. ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. அந்த விசாரணையில் சில முக்கிய தகவல்கள், சில முக்கிய ஆதாரங்கள்லாம் வெளியே வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லைன்னா போங்கடா. கரூர்ல 41 பேர் செத்ததுக்கு காரணம் யாரு? ஒரு பக்கம் டிவிகே கட்சி. டிவிகே கட்சியில் இருக்கிற விஜய் முதற்கொண்டு, அந்த கட்சியில் இருக்கிற முதற்கட்ட தலைவர்கள் முதற்கொண்டு, ஐடி விங் முதற்கொண்டு, அந்த கட்சியில் இருக்கிற ஒட்டுமொத்த தொண்டர்கள் முதற்கொண்டு, ஒட்டுமொத்த டிவிகே கட்சியும் கரூர் சம்பவத்துக்கு காரணமே கவர்மெண்ட் தான், அந்த சம்பவத்துக்கு காரணமே திமுக தான். கூட்டத்தில் ரவுடிகளை இறக்கி அடித்து கொலை பண்ணாங்க. கூட்டத்தில் ரவுடிகளை இறக்கி கத்தியால் குத்தி கிழிச்சு கொலை பண்ணாங்க. ஸ்ப்ரே அடித்து கொலை பண்ணாங்க. கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணாங்க. லைட் ஆஃப் பண்ணி கொலை பண்ணாங்க. ஆம்புலன்ஸை உள்ளே விட்டு கொலை பண்ணாங்க. ஆம்புலன்ஸை உள்ளே வர வச்சு ஏதோ ஸ்ப்ரே அடித்து கொலை பண்ணாங்க. ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகும்போது கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணாங்க. ஹாஸ்பிட்டலில் வச்சு ஆக்சிஜன் கம்மியாக கொடுத்து கொலை பண்ணாங்க. ஆக்சிஜன் அதிகமாக கொடுத்து கொலை பண்ணாங்க. மார்ச்சரியிலிருந்து பாடி எடுத்துகிட்டு வந்து கூட்டத்தில் செத்தவங்கன்னு கணக்காட்டினாங்க. இப்படின்னு ஏகப்பட்ட அவதூறுகளை வாய்க்கூசாமல் கவர்மெண்ட் மேலே பழிய போட்டாங்க. இப்போவும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் ஒட்டுமொத்த கவர்மெண்ட்டும் விஜய் மேல ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் வச்சிருந்தாங்க. அது என்ன மாதிரியான குற்றச்சாட்டுன்னு பாத்தீங்கன்னா, விஜய் சொன்ன நேரத்துக்கு வராம பல மணி நேரம் தாமதமா வந்ததால கூட்டம் அதிகமாகி நெரிசல் ஏற்பட்டு செத்து போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த கேஸை விசாரிச்சா விஜய்க்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்காதுன்றதால சிபிஐ விசாரணை வேணும்னு டிவிகே காரனே வழக்கு போட்டு வாண்டடா வண்டியில் ஏறி போய் உக்காந்தான். வழக்கு சிபிஐ கிட்ட போனதும் நாம பரப்பின அவதூறு எல்லாத்தையும் நம்பிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஸ்வீட் எடுத்து கொண்டாடி, பட்டாசு வெடிச்சு கொண்டாடி, நீதி வெல்லும்லாம் ட்வீட் போட்டு பயங்கரமா ஒட்டுமொத்த டிவிகே காரனும் கொண்டாடினாங்க. இப்பதான் ஆட்டம் சூடு பிடிக்குது. ஒட்டுமொத்த டிவிகே கட்சியும் கவர்மெண்ட் மேல வச்ச குற்றச்சாட்டுகளை சிபிஐ தீவிரமா விசாரிக்குது. அதுல அவங்க வச்ச அத்தனை குற்றச்சாட்டுகளும் பேஸ்லெஸ் இன்ஃபர்மேஷன், ஆதாரமற்றவை, இது வெறும் அவதூறுகள்னு அதை அப்படியே சுற்றி குப்பை தொட்டியில் போட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் லேட்டாக வந்ததால தான் கூட்டம் அதிகமாகி நெரிசல் ஏற்பட்டு செத்து போனாங்க அப்படின்னு கவர்மெண்ட் விஜய் மேலே வச்ச குற்றச்சாட்டையும் விசாரிக்கிறாங்க. அதில் பர்மிஷன் கேட்டது, பர்மிஷன் கொடுத்ததுன்னு எல்லா ரெக்கார்ட்ஸையும் பார்க்குறாங்க. ஒட்டுமொத்த சிசிடிவியையும் அலசி பார்க்குறாங்க. அதில் விஜய் பல மணி நேரம் தாமதமாக வந்தது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, உறுதிப்படுத்துகிறாங்க. கூடவே சிபிஐக்கே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் கிடைச்சிருக்கு. விஜயோட பஸ்ஸை சுற்றி இருந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும், அந்த கூட்டத்தில் அங்கங்கே ஹை குவாலிட்டி கேமராவில் வச்சு எடுக்கப்பட்ட காட்சிகளையும், அந்த 41 பேர் செத்து போன அன்னைக்கு ராத்திரியே விஜயால அந்த ஒட்டுமொத்த காட்சிகளும் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலும் சிபிஐக்கு கிடைச்சிருக்கு. விஜய் பல மணி நேரம் லேட்டாக போனது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஏன் லேட்டாக போனாரு, எதுக்காக அன்னையோட சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் அழிச்சிருக்காரு அப்படின்னு அழிக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் சிபிஐ விசாரணையில் தோண்டி எடுக்கிறாங்க. அப்படி எடுத்து பார்த்தா டிவிகே தலைவர் விஜய் ஜனநாயகன் படத்துக்கு தேவையான காட்சிகளை கரூர் கூட்டத்தில் வச்சு ஷூட்டிங் எடுத்திருக்காரு. சொன்ன டைமுக்கு ஓரளவுக்கு அங்கே கூட்டம் இருந்திருக்கு. அந்த டைமுக்கு அவர் உள்ளே போய் வந்திருந்தா எந்த உயிர் சேதமும் இல்லாமல் கரெக்டாக அந்த கூட்டம் முடிஞ்சிருக்கும். ஆனால் கூட்டம் அதிகமாக இருந்தால் தான் உள்ளே போகும்போது மாசாக இருக்கும். அப்படியே மாசா அரசியலும் பேசிக்கலாம், ஷூட்டிங்கும் எடுத்துக்கலான்னு நினச்சிக்கிட்டு வேணும்னே பல மணி நேரம் தாமதம் பண்ணியிருக்காரு. இங்கே தாமதம் ஆக ஆக அங்கே கூட்டம் வந்து அதிகமாயிட்டே இருந்திருக்கு. இந்த சமயத்தில் அவங்களுக்கு தேவையான தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, வெளியே போகிறதுக்கு வழியும் இல்லை. அப்படியே அதே இடத்துல சிக்கி தவிச்சிட்டு இருக்கும் போது இந்த சமயத்தில் விஜயோட பஸ் அந்த கூட்ட நெரிசல்ல உள்ள வருது. போலீஸ் வேணான்னு சொல்லியும் உள்ள வருது. உள்ள வந்து அவருக்கு தேவையான ஷூட்டிங் எடுத்துக்கிறாரு. அவர் நினைச்ச மாதிரி மாசா பேசிக்கிறாரு. ஆனா கீழே கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் அநியாயமா செத்து போறாங்க. ஜனநாயகன் படத்துல அரசியல் சம்பந்தமா ஒரு 4 மாசான சீன் வைக்கணும்ன்றதால தன்னோட சுயநலத்துக்காக கூட்டத்தை கூட்டி 41 பேர் அநியாயமா சாகடிச்சிட்டு திரும்பி கூட பார்க்காம ஓடி போனாரு. இதுல கொடுமை என்னன்னா, நம்மளை பார்க்க வந்ததான் 41 பேர் செத்து போயிருக்காங்கன்ற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம அந்த பழி அப்படியே தூக்கி கவர்மெண்ட் மேலையும் இன்னொரு அமைச்சர் மேலையும் போட பார்க்குறேன்னா, நீ எவ்வளோ பெரிய 420 இருந்திருப்ப. 41 உயிருக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். நீ ஜெயிலுக்கு போகிறதுக்கு தேவையான எல்லா திருட்டு வேலையும் பண்ணியிருக்க. சீக்கிரமாக நீ ஜெயிலுக்கு போகிறது உறுதி. வாழ்த்துக்கள்.